இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரோ எனர்ஜி கஞ்சி மிக்ஸ். இது என்ன நியூட்ரோ எனர்ஜி கஞ்சி மிக்ஸ்னு கேட்கலாம். எனக்கு ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கஞ்சி மிக்ஸ் வந்து நான் வெளியே ஒரு இடத்துல வாங்கியிருந்தேன். ஒரு 5 அரிசி வச்சு கஞ்சி மிக்ஸு. அந்த கஞ்சி மிக்ஸை பார்த்ததுக்கப்புறம் தோணுனது தான் இந்த நியூட்ரோ எனர்ஜி கஞ்சி மிக்ஸ். என்னென்னா கருங்குருவை, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, ரத்தசாலி, காட்டியானம், இந்த 5 அரிசி வச்சு நான் ஒரு கஞ்சி மிக்ஸ் வாங்கினேன். அதை குடிக்கும்போது எனக்கு ஒரு யோசனை வந்தது, இதுலையே நம்ம இன்னும் சில ஹெர்பல்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. ஏன்னா நம்மளோட பிராண்டோட பேரே சுவைகள் இல்லைங்களா? அப்போது இதில் இன்னும் சுவையை கொடுத்தா ஆரோக்கியமும் இருக்கும், சுவையும் இருக்கும் அப்படின்ற கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 அரிசி கூட வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம், சீரகம், மிளகு, இன்னும் சில நம்மளோட பாரம்பரியம் ஹெர்பல்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த கஞ்சி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் இருக்கவங்களும் சாப்பிட்லாம், தைராய்டு இருக்கவங்களும் சாப்பிட்லாம், பிபி இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம், நார்மலாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட சாப்பிட்லாம். ஸோ இது பல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுனால தான் இது நியூட்ரோ எனர்ஜி கஞ்சி மிக்ஸ்ன்னு பண்ணோம். இது பண்ணும்போதே நம்ம ஊர்லலாம் இந்த வெந்தய கஞ்சி வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த நாளில் பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் எல்லார் வீட்லேயும் கம்பல்சரி வெந்தய கஞ்சி கொடுப்பாங்க. அது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. உடனே இந்த கஞ்சி மிக்ஸையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். என்னென்னா ஒரு வெந்தயத்தை முளைக்கட்டி இதில் வெள்ளை சோளம் முளைக்கட்டி கூட கொஞ்சம் கருப்பு உளுந்து சேர்த்து, இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க வெந்தயம்னாலே கசக்கும், சாப்பிட பெரியவங்க நம்மளே யோசிப்போம், அப்போ சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அப்போ அந்த கசப்பு ஓரளவுக்கு இல்லாத அளவுக்கு இதில் டேஸ்ட்டை கன்வே பண்ணி கொடுத்துருக்கோம். ராகி உட்பட இதில் இருக்குது. இது ஒரு விதமான கஞ்சி மிக்ஸ். இப்போ இந்த கஞ்சி மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது 1 கிளாஸ் தண்ணி எடுக்கிறீங்க, 1 டீஸ்பூன் கஞ்சி மிக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்து மாவை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு ஸ்லோவாக குக் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். உப்பு மட்டும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் பால் சேர்க்க வேண்டாம், தண்ணியில் தான் இந்த 2 கஞ்சி மிக்ஸுமே யூஸ் பண்ணணும். இந்த கஞ்சி மிக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம், நேரடியாகவும் வந்து வாங்கிக்கலாம். ஹோல்சேல், ரீட்டைல் எல்லா வழியிலையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ நிறைய பேர் யோசிக்கலாம், கஞ்சி அப்படின்னாலே ஒரு உடம்பு முடியாதவங்க மட்டும்தான் கஞ்சி, அதாவது ஃபுட்டு சாப்பிட முடியல, சாலிடாக சாப்பிட முடியல, ஒரு ஃபீவரில் இருக்குது, இந்த மாதிரி இருக்கவங்க தான் கஞ்சி அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இது அப்படி கிடையாது. இந்த கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்க சாப்பிட்லாம், டயட் ஃபாலோ பண்ணுறவங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி எல்லாருக்கும் பயன்படுற ஒரு சுப்பீரியரான ப்ராடக்ட் தான் நம்ம கஞ்சி மிக்ஸ்.